Docker installation பண்ணிட்டு எப்படி Docker start பண்றது, then how to check whether Docker is started or not. Then we have seen about okay some Docker commands. Okay, Docker help பார்த்தோம். Docker help command கொடுத்தீங்கன்னா என்னென்ன Docker commands இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும். Docker info command பார்த்தோம். So Docker info command அந்த என்ன version இதெல்லாமே உங்களுக்கு it will show. Clear? Okay, let's create an instance. Okay, Docker. Okay, Docker host. Fine. Okay, just Amazon Linux 2023 Amazon Linux Keto Micro without keeper. Okay, that's all. Okay, launch instance. Okay, I'll be connecting to instance from my browser. It takes time. Okay, fine. Let's connect to my instance. Connect. Okay, I just connected to my instance. I'm going to zoom பண்ணிக்கிறேன். Fine. Okay, let's say install Docker. The command used is sudo su. I'll be convert to root user. So என்னோட லினக்ஸ் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன் வாட்ஸ்அப் குரூப்ல, நீங்க பார்க்கலன்னா பாருங்க. அது சொல்லியிருப்பேன் sudo su. நான் sudo su ஜஸ்ட் எதுவும் இல்லை, ரூட் யூஸரா நீங்க ஸ்விட்ச் பண்றதுக்கு வில் பி யூசிங் sudo su. ஓகே, பிகாஸ் if you want to install or if you want to uninstall or if you want to do any some high level task, you have to switch to root user. That means administrator. Okay, so I'm going to install yam install Docker. So yam na idhu illa, normally வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போய் தான் மொபைல் ஆப்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி கரெக்டா. பிளே ஸ்டோர்ல நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூல் பி யூசிங் இட். ஆப் ஸ்டோர்ல எல்லாம் ஐஃபோன் ஆப்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் அமேசான் லினக்ஸ்ல if you want to install any software you have to use yamங்கிற ஒரு பேக்கேஜ் மேனேஜர்ல தான் எல்லா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஓகேவா, most of the software will be available in yam package manager. அப்ப என்ன பண்ணலாம், yam யூஸ் பண்ணி நீங்க டாக்கர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, yes, I'm installing the Docker. Fine. Okay, I installed the Docker. So I'll check Docker version. See, my Docker is installed. Okay, now what I want to do is I want to start my Docker. So what I will do, systemctl status Docker status பார்க்கிறேன். See, it's inactive. So I want to start. Clear, I started the Docker. Status active. See, active. Here my Docker is running. Okay, so இப்போ என்ன பண்ணலாம், நான் டாக்கர் கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். டாக்கர் இமேஜஸ். சி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இமேஜ்னா என்ன, டாக்கர் இமேஜ்னா என்ன. சி, இப்போ வந்து நீங்க ஒரு மிஷின்ல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம், ஒரு லேப்டாப்லயோ ஒரு பிசிலையோ if you want to install OS. ஓகே, OS இன்ஸ்டால் பண்ணா you need ISO file. யா, கரெக்ட் சொன்னீங்க, you need ISO file. அதே மாதிரி நீங்க ஒரு கண்டெய்னர் டாக்கர் கண்டெய்னர் இட்ஸ் a machine. ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மிஷின், அதுல ஒரு OS இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகேவா, ஒரு மிஷின், அந்த மிஷின்ல ஒரு OS இன்ஸ்டால் ஆயிருக்கும். நார்மலா உங்க லேப்டாப் என்ன, அது ஒரு மிஷின், அந்த மிஷின்ல என்ன இருக்கும், வெறும் ஆர்டர் மட்டுமா இருக்கும், இல்ல அதுல ஒரு OS இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதே மாதிரி கண்டெய்னர்னா அது மிஷின், அதுல OS இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகேவா, அப்ப இமேஜ் டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா, அப்ப வந்து டாக்கர் இமேஜஸ்ல எங்க ஸ்டோர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டாக்கர் ஆப். ஓகே, டாக்கர் ஆப்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான் பிளே ஸ்டோர்ல என்ன இருக்கும், எல்லா மொபைல் ஆப்ஸ் இருக்கும். அதே மாதிரி டாக்கர் ஆப்ல எல்லா இமேஜஸும் இருக்கும், எல்லா டாக்கர் இமேஜஸும் இருக்கும். லைக் உபுண்டு OS இருக்கும், ரெட் ஹேட் OS இருக்கும், எல்லா மோஸ்ட் ஆஃப் த OS வில் பி பிரசன்ட் இன் த டாக்கர் ஆப். OS மட்டும் கிடையாது,
and your applications. The application பத்தி நம்ம லேட்டரா பேசலாம். இப்போதைக்கு just OS. Every OS will be present. Okay, fine. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஐ சர்ச் ஃபார் அண்ட் இந்த டாக்கர் ஹப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, the other name for docker hub is docker registry. Okay, I'll go for ubuntu image. See, இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிளே ஸ்டோர்ல வந்து யாருன்னா ஆப் பப்ளிஷ் பண்ணலாம். கரெக்டா, பிளே ஸ்டோர்ல யார் வேணா அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ரைட். ஸோ அப்படிங்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் வெரிஃபைடு அப்ளிகேஷன் இருக்கும்ல, வெரிஃபைடு அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டாக்கர் ஆப்ல நீங்க கூட ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஐ வில் டீச்சிங் ஹவ் டு கிரியேட் இமேஜ். நீங்க கூட ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அந்த இமேஜை இந்த டாக்கர் ஆப்ல ஸ்டோர் பண்ண முடியும். எப்படி, நீங்க ஒரு டாக்கர் ஆப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். You can sign up and you can create a docker app account. You can create an image. By help of that image, okay, you can also create a container. அப்ப நீங்க கிரியேட் பண்ற இமேஜை நீங்க என்ன பண்ணலாம், இதுல அப்லோட் பண்ணிட்டு அது பப்ளிக்கா நீங்க வச்சீங்கன்னா யார் வேணா உங்க இமேஜை யூஸ் பண்ணி டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். அப்ப எவ்வளவு இமேஜஸ் இருக்கு பாருங்க உபுண்டுன்னு எடுத்துக்கிட்டாலே. அப்ப எந்த இமேஜை நீங்க யூஸ் பண்ண அப்படின்னா அஃபிஷியல் இமேஜ். அப்ப அஃபிஷியல் இமேஜ்ல இப்படி தெரியுதா, இது மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, டாக்கர் அஃபிஷியல் இமேஜ். இது மாதிரி இமேஜ் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ அஃபிஷியல் இமேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபைட் பப்ளிஷர். அப்போ உங்களுக்கு மோஸ்ட் வெரிஃபைடா இருக்கும், யூ கேன் யூஸ் இட். பட் in companies they use only official image, docker official image. So this is the official image. ஓகே, இப்போ நம்ம உபுண்டு போனாலே இருக்குல்ல, உபுண்டு OS நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. எப்படி நம்ம விண்டோஸ்ல விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இது மாதிரி நிறைய விண்டோஸ் வெர்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உபுண்டுலயும் we have lot of versions. அப்ப அந்த வெர்ஷன்ஸ் எப்படி பார்க்கறதுனா டாக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். See, you have just wait. See, இது ஒரு வெர்ஷன், உபுண்டு வெர்ஷன், இது ஒரு உபுண்டு வெர்ஷன். You have lot of Ubuntu versions. See, 25, Ubuntu 24, then rolling version. See, either version. Clear? So you have lot of versions in Ubuntu. If you can decide which version you want. If you go for Ubuntu 25, you can just copy this. இதை காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், just go to your terminal, நீங்க பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு you can download docker image. So docker image, டாக்கர் ஆப்ல இருந்து நீங்க டாக்கர் இமேஜ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டாக்கர் புல். ஓகே, டாக்கர் புல் அந்த இமேஜ் நேம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெறும் உபுண்டு கொடுத்தேன்னா எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் ஆகும். இஃப் ஐ கிவ் ஜஸ்ட் டாக்கர் புல் உபுண்டு, நான் டாக்கர் புல் வெறும் உபுண்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வரும். சி, ஸோ ஓகே, டாக்கர் புல் உபுண்டு கொடுத்தனா ஐ கெட் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுவே நீங்க கோலன் போட்டு if you are mentioning the version, கோலன் போட்டு வெர்ஷன் 24, வெர்ஷன் 25 மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் வெர்ஷன் டவுன்லோட் ஆகும். இல்லை நீங்க கோலன் போட்டு லேட்டஸ்ட் போட்டீங்கன்னாலும் ஒன்றும் ஹேப்பன், லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ ஐ வாண்ட் டு டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன், ஸோ ஐ புட் டாக்கர் புல் உபுண்டு. ஸோ இப்போ கரண்டாக ஏதாவது இமேஜஸ் இருக்கா பாருங்க, டாக்கர் இமேஜஸ். வெதர் ஐ ஹேவ் எனி இமேஜ்? நோ, என்கிட்ட எந்த இமேஜும் இல்லை. Okay, so now what I'm going to do, I'm going to pull the image, docker pull ubuntu. Here, see, using default tag is latest. அப்ப நீங்க tag mention பண்ணல, colon போட்டு tag mention பண்ணலனா it will take a default tag latest. Clear? Okay, இப்ப docker images போடுறேன். See, we have got one image. Clear? ஸோ அப்போ இந்த இமேஜ் வந்து எப்போ லாஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 4 weeks ஆகும். இந்த இமேஜ் எப்போ லாஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க, 4 weeks ஆகும் இந்த இமேஜ் அப்டேட் பண்ணியிருக்காங்க உபுண்டு சைட்லேருந்து. ஓகே, இமேஜோட சைஸ், அதோட சைஸ், இமேஜுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். ஓகே, இமேஜுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன இமேஜ் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் ரெட் ஹேட் இமேஜ், ரெட் ஹேட் OS இமேஜ் வேணா கோ ஃபார் ரெட் ஹேட். You have a Red Hat image, you can copy this and you can download.
if you want CentOS, you can download CentOS image. See, this is also official image. You can download. See, it's your wish and it's your use case. Which image you want to download? Okay. அப்ப image download பண்ணியாச்சு. சூப்பர். இப்போ எப்படி கண்டெய்னர் கிரியேட் பண்றது? இமேஜ் யூஸ் பண்ணி எப்படி கண்டெய்னர் கிரியேட் பண்றது அப்படின்னா, லிசன், இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பார்க்க போறோம். இமேஜ் யூஸ் பண்ணி எப்படி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது. சிம்பிள் டாக்கர். சி இப்போ ஏதாச்சும் கண்டெய்னர் இருக்கா செக் பண்றதுக்கு டாக்கர் பிஎஸ். சி இப்போ ஒரு கண்டெய்னரும் இல்லை. சி இன்னும் கண்டெய்னர் கிரியேட் பண்ணல. அப்போ கிரியேட் பண்ண போறோம். எது யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம்? டாக்கர் இமேஜஸ் யூஸ் பண்ணி we are going to create a container. Means ஒரு புது மிஷின் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, டாக்கர். ஓகே, டாக்கர் run. ஓகே, run -i for interactive. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உபுண்டு மிஷின் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணி உபுண்டு இமேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம லாகின் ஆக போறோம். எதுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றோம்? எண்ட் ஆஃப் அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம். அப்போ if you want to log in into that container, you type -it. Just you can give -i-t இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்ல -it கொடுத்துக்கலாம். Sure wish. அப்போ -i -t இருக்கிறேன். மீனிங் என்ன? -i stands for interactive. ஒரு டெர்மினல், T for terminal. அப்ப நீங்க டாக்கர் ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்டராக்டிவ் டெர்மினல் வேணும்னு நீங்க கேட்குறீங்க. ஓகே, எனக்கு ஒரு இன்டராக்டிவ் டெர்மினல் வேணும்னு கேட்குறீங்க. சரி, நான் இதை கொடுக்கல, வெறும் டாக்கர் ரன் உபுண்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வெறும் டாக்கர் ரன் உபுண்டு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? சி, இந்த இமேஜ் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். ஸோ டாக்கர் ரன், யூ கேன் கிவ் இமேஜ் நேம் ஆர் இமேஜ் ஐடி. ரெண்டுல எதனா நீங்க கொடுக்கலாம். ஒன்று இமேஜ் நேம் கொடுக்கலாம், இல்லை இமேஜ் ஐடி கொடுக்கலாம். கொடுத்து யூ கேன் கிரியேட் யுவர் டாக்கர் கண்டெய்னர். டாக்கர் பிஎஸ். சி அப்போ வந்து எனக்கு -a சொல்றேன். சரி, எனக்கு கிரியேட் ஆயிருக்கா? டாக்கர் கண்டெய்னர் எனக்கு கிரியேட் ஆயிருக்கா? இப்போ 7 seconds ago, created 8 seconds ago. ஓகே, created 8 seconds ago. அப்போ எனக்கு என்ன இருக்கு? டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு. பட் என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா, டாக்கர் கண்டெய்னர் ஜஸ்ட் யூ கேன் ரன் திஸ் கமாண்ட். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஐ வாண்ட் டு லாகின். எனக்கு ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி, உபுண்டு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் லாகின் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் கிவ் -i-t. தட்ஸ் ஆல். இப்போ சி, யூ ஹேவ் லாகின் டு உபுண்டு மிஷின். எப்படி உபுண்டு மிஷின் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, uname -a கொடுத்தீங்க அப்படின்னா, சி ஓகே, யூ கேன் செட். ஓகே, இதில் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். uname -a. ஓகே, else I go for this ls போட்டேன், cd home directory போறேன், ls c it's a ubuntu machine. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஆயிருக்கும்? சி, நம்ம உபுண்டு மிஷின் ஆயிருக்கும். அப்போ சி இமேஜ் யூஸ் பண்ணி within how many seconds, less than a seconds, I created a docker container. புரியுதா? இப்போ நீங்க நார்மலா ஒரு மிஷின் எடுத்துக்கோங்களேன். ஒரு மிஷின் எடுத்து அதில் OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி எவ்வளோ நேரம் ஆகும்? இட் டேக்ஸ் அரௌண்ட் 30 minutes to 1 hour. இட்ஸ் டேக் அரௌண்ட் 30 minutes to 1 hour. பட் இங்கே நான் புதுசாக ஒரு மிஷின், OS ஒரு மிஷின், வித்தின் லெஸ் தேன் அ செகண்ட்ஸ் ஐ லான்ச்ட். திஸ் இஸ் த பவர் ஆஃப் டாக்கர். பார்த்தீங்களா? இப்போ ஒரு புது உபுண்டுங்கிற OS-குள்ள நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சி ஃபைன், ஐ கேன் கிரியேட் அ டைரக்டரி. நான் இப்போ உபுண்டு மிஷின், உபுண்டு ஃபோல்டருக்குள்ள போகிறேன். ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இன்டு திஸ் உபுண்டு ஃபோல்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் லினக்ஸ் கமாண்ட்ஸ். அதுக்கு தான் லினக்ஸ் வீடியோ பாருங்க நான் சொன்னேன். இதெல்லாம் லினக்ஸ் கமாண்ட்ஸ். who attended my workshop and who are attending my DevOps training, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். am I right? I think உங்களுக்கு புரியுதுல என்ன கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறேன்னு? எஸ் சொல்லலாம். லினக்ஸ் கமாண்ட்ஸ் எவ்ரிவன் நோ என்ன கமாண்ட்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மாதிரி. இப்போ நான் என்டர். ஓகே, யா, எஸ், தேங்க்யூ சொல்லுங்க. ஓகே, ஃபைன். ஸோ திஸ் ஆர் லினக்ஸ் கமாண்ட் ஐம் ரன்னிங். அப்போ வந்து நான் ஒரு ஃபைல் இல்லை ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ த கமாண்ட் டு கிரியேட் அ ஃபைல் இஸ் mkdir demo. ஸோ இந்த mkdir கமாண்ட் என்ன பண்ணணும்? ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும், டைரக்டரியை கிரியேட் பண்ணணும். ஓகே, சி
எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா வித் லெஸ் தென் அ செகண்ட் ஐ கிரியேட்டட் அ டாக்கர் கண்டெய்னர். ஸோ அப்போ யார் இந்த டாக்கரை கண்டுபிடிச்சா அப்படின்னா see I will show that. Yeah, it's like virtualization, Surinder. It's like virtualization. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா I will explain you, Surinder. Okay. This is your Amazon Linux. This is your Amazon Linux. Okay, this is your Amazon Linux. இப்போ இதில் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டாக்கர் இன்ஸ்டால் பண்ண அதை டாக்கர் இன்ஜின் சொல்லுவாங்க. இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்ப் ஆஃப் திஸ் டாக்கர் இன்ஜின் யூ கேன் கிரியேட் அ லாட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். எவ்வளோ கண்டெய்னர் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் என்னன்னா எண்ட் ஆஃப் டே இந்த டாக்கர் கண்டெய்னர் வந்து ரேம் எண்ட் ஆஃப் டே இந்த எல்லா டாக்கர் கண்டெய்னரும் ஒரு மிஷின் தான். அப்போ இந்த எல்லா டாக்கர் கண்டெய்னரும் ரேம், CPU, ஸ்டோரேஜ் எங்கேருந்து எடுத்துக்கோம் அப்படின்னா உங்கள் லினக்ஸ் பேஸ் ஓஎஸ் உங்களோட ரேம், CPU, ஸ்டோரேஜ் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கோன்னா இங்கே இந்த பேஸ் இதில் தான் எடுத்துக்கோம். ஓகே, கிளியர். அப்போ வந்து எவ்வளோ டாக்கர் கண்டெய்னர் சைமல்டேனியஸாக எவ்வளோ டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி எவ்வளோ டாக்கர் கண்டெய்னர் ரன் பண்ணலாம் கேட்டிங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பேஸ் மிஷின் கான்ஃபிகரேஷன். கிளியர் சுரேந்தர்? சிம்பிள், சேம் லைக் virtualization மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? பட் இன்சைட் தேர் யூசிங் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. ஓகே, ஸோ யார் இந்த டாக்கர் வந்து கிரியேட் பண்ணா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டாக்கர் Solomon Ives. இவர் தான் இஸ் a great man. Okay, I'll just type his name, Solomon Ives. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் இவரை பத்தி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Solomon Ives பத்தி. இவர் தான். ஓகே, he is a man who created a Docker. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா Solomon Ives என்ன பண்றாரு அப்படின்னா மோஸ்ட் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஓகே, பிக் டெக் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்போ பெரிய டெக் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா 2013. ஓகே, in 2013 ஓகே வாட் திஸ் பர்சன் டன், இந்த பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கான்ஃபரன்ஸ்ல நார்மலாக என்ன பண்ணலாம்னா நம்மளோட சாஃப்ட்வேர் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, we can display our software. I think that conference name is called PyCon. Okay, I think இல்ல நினைக்கிறேன். Let's check here. Okay, later நீங்க படிச்சு பாருங்க. ஓகே, PyConங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் எப்படி அப்படின்னா உங்களோட சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர்ஸை யூ கேன் கோ அண்ட் டிஸ்பிளே ஆன் தட் கான்ஃபரன்ஸ். அப்போ இந்த சாலமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா he just went to that conference and they called Solomon, you can come and you can present your tool அப்படின்னு அவங்க சொல்லும் போது இவர் வராரு. ஓகே, இவர் வரும்போது ஜஸ்ட் ஒரு நார்மல் பர்சன், கரெக்டாக இவர் சாதாரண ஒரு நார்மல் பர்சன் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஃபரன்ஸில் வந்து just he is doing amazing thing. Within less than a second he started a machine. Okay, less than a second he started a machine. சரி, அப்போ இப்படிதான் பண்ணியிருப்பாரு. நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? வித் லெஸ் தேன் செகண்ட் என்ன பண்ணோம், ஒரு டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணி ஒரு டாக்கர் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம். சி இட்ஸ் ஹவுஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல் பார்த்தீங்களா? ஏன் இது ரொம்ப பவர்ஃபுல் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு பிக் பில்லியன் டே வருது வச்சுக்கோங்க, ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ பிக் பில்லியன் டேஸ் வருது அப்படின்னா அப்போ அந்த டேஸில் மட்டும் நிறைய டிராஃபிக் வரும். ஓகேவா? அந்த டேஸில் மட்டும் நிறைய டிராஃபிக் வரும். ஓகேவா? அப்போ நார்மல் டேஸோட அந்த டேஸில் டிராஃபிக் வரும். அப்போ ஒரு மிஷினில் டிராஃபிக் நிறைய வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு மிஷினில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக இன்னொரு மிஷினில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ரைட் ஆனோம், நம்ம ரைட் கரெக்டாக. அப்போ ஒரு மிஷினில் டிராஃபிக் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த மிஷின் டிராஃபிக் ஃபுல்லாகிறதுக்குள்ள இன்னொரு மிஷின் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் டிராஃபிக் என்ன பண்ணணும், பைபாஸ் பண்ணிடணும், டிவைட் பண்ணிடணும் டிராஃபிக்கை. அப்போ இதில் கொஞ்சம் அதில் டிராஃபிக். அப்போ யோசிச்சு பாருங்களேன்,
இப்போ ஒரு மிஷின்ல வந்து டிராஃபிக் வந்துகிட்டு இருக்கு, நிறைய சேல்ஸ் வந்தனால டிராஃபிக் அதிகமாயிடுச்சு. இப்போ இன்னொரு மிஷின் நான் கிரியேட் பண்ணோம், அப்போ எனக்கு டிலே ஆகுமா ஆகாதா? இன்னொரு மிஷின் கிரியேட் பண்ணி அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி, நார்மலாக ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு தெரியுது. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் அதில் வந்து அந்த அப்ளிகேஷனோட கோட், அந்த ஃப்ளிப்கார்ட் கோடை வந்து அந்த சர்வரில் டெப்ளாய் பண்ணி அது லைவ் கோட், இட்ஸ் ஈஸி ஆர் டிஃபிகல்ட்? டிஃபிகல்ட்டா மாதிரி டைம் எடுப்போம் கரெக்டா. ஆனால் நான் டாக்கர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், லெஸ் தென் செகண்ட் ஒரு மிஷின் டிராஃபிக் எதுவும் இருக்குன்னா இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். அந்த கண்டெய்னரும் ஃபுல்லாக டிராஃபிக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஹவுஸ் ஆசம். ஓகே, ஸோ இஸ் அ மேன் ஹூ created this Docker. Okay, so அப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, he just created the Docker on 2023, so 2013. 2013 he presented this in that conference. அப்புறம் அந்த கான்ஃபரன்ஸே ஃபுல்லாகவே ஒரு சூப்பராக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டு. வாவ், என்ன இப்படி ஒரு வேற லெவலான இது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. 2016ல ஒரு கான்ஃபரன்ஸில் he was a keynote speaker. ஓகே, அங்கே வந்து இவர் என்ன பண்ணுறது அப்படின்னா, லாட் ஆஃப் பிக் டெக் ஜெயின்ட் சிஇஓஸ் ஃபவுண்டர்ஸ் அவங்களுக்கு முன்னாடி டாக்கருங்கிற ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணுறாரு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த க்ரோத் ஆஃப் திஸ் டாக்கர். இப்போ டாக்கர் வந்து எப்படி, அப்போ வந்து யூ ஹாவ் டு ஆஸ்க், ஓகே, எண்ட் ஆஃப் டே, சாரி, Docker, I go to Docker official website. இந்த டாக்கர் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஜஸ்ட் given develop faster run anywhere. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் அ செகண்ட் யூ கேன் கிரியேட் அ டாக்கர் கண்டெய்னர். அப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது? இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க ஒரு டெக்னாலஜி தான். இது ஒன்றும் வந்து சாலமன் வந்து ஒரு புது டெக்னாலஜினா அவர் கண்டுபிடிக்கல. வாட் இட் டன் இஸ், ஆல்ரெடி லினக்ஸ்ல இது மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்னா, அந்த டெக்னாலஜி வந்து செப்பரேட் பீஸாக தனித்தனியாக இருந்துச்சு அந்த டெக்னாலஜி. ஓகேவா? அப்போ அந்த மொத்த டெக்னாலஜியும் ஓகே ஒரு 4-5 டெக்னாலஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்பைன் பண்ணி, இட் நாட் வாட் இன்வென்டட். இது இன்வென்ட் பண்ணல. இன்வென்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறோம்னா இன்வென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐன்ஸ்டீன் வந்து பல்பை இன்வென்ட் பண்ணார். கரெக்டாக, ஐன்ஸ்டீன் வந்து பல்பை இன்வென்ட் பண்ணார். அப்போ இன்வென்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் பல்பை கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? எல்இடி பல்ப் வந்துச்சா? அப்போ அந்த எல்இடி பல்ப் இன்வென்ட் பண்ணான்னு சொல்லுவீங்களா, இல்லை இனோவேஷன் சொல்லுவீங்களா? இட் இஸ் இனோவேஷன். இனோவேஷன் என்ன? ஆல்ரெடி இருக்க ஒரு டெக்னாலஜியை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க அந்த பல்பை வாட் இ டன், ஒரு இனோவேஷன் மெத்தட் மூலயமா அதே ஐடியா எடுத்து அது கொஞ்சம் இனோவேஷனாக மாற்றுறாங்க. அதுதான் எல்இடி பல்ப்ஸ். புரியுதா? அதே மாதிரி தான் வாட் சால்மன் டன் இஸ் நாட் கிரியேட்டட் அ நியூ டெக்னாலஜி. எக்ஸிஸ்டிங்ல இருக்க டெக்னாலஜியை அவர் ஒன்று சேர்த்து இனோவேஷனாக டாக்கர்னு ஒன்று கண்டுபிடிச்சார். ஓகே, அப்போ எப்படி அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வரும், எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் ஆகுது? செகண்ட், எப்படி என்னால் வந்து இவ்வளோ டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியுது? ஏன்னா இப்போ நம்ம வச்சிருக்கிறது எவ்வளோ ரேம்? ஜெஸ்ஸி, நான் சூஸ் பண்ணுற மிஷினோட ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஷோ தட் 1 CPU யூஸ் பண்ணுறேன், 1 GB ரேம், இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இவ்வளோ கம்மியான CPU, இவ்வளோ கம்மியான ரேம் யூஸ் பண்ணி எப்படி என்னால் இவ்வளோ டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியுது? அப்படி கிரியேட் பண்ணணும் எப்படி அந்த டாக்கர் கண்டெய்னர் கம்மியான ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் டு லேர்ன் டெப்த். ஓகே, அதுதான் அந்த டாக்கரோட ஸ்பெஷலு. எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது, எப்படி இவ்வளோ எஃபிஷியண்டாக ரன் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் நாட் ரைட் டைம். பிகாஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஐ நீட் அட்லீஸ்ட் 1 or 2 hours அந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா. ஸோ இன் ஃபியூச்சர் இஃப் ஐ கம் வித் டாக்கர் ட்ரைனிங், மேபி we are planning for டாக்கர் ட்ரைனிங், அப்போ ஐ வில், இஃப் யூ ஜாயின் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ஓகே, நவ் கம் பேக் டு தட் டாக்கர் கான்செப்ட். ஓகே, ஸோ திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். கிளியர்? இப்படிதான் ஒரு டாக்கர் இமேஜ் வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னர் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க லெஸ் தேன் அ செகண்ட். ஓகேவா? ஃபைன். ஸோ நான் வாட் we are going to do is, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு எக்ஸிட். இப்போ நான் டாக்கர் கண்டெய்னர்லேருந்து நான் வெளில வரணும் அப்படின்னா ஐ வில் டைப் எக்ஸிட். ஓகே, எக்ஸிட் கொடுத்து நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடும். இப்போ டாக்கர் பிஎஸ் கொடுத்தேன் அப்படின்னா டாக்கர் பிஎஸ். ஓகே, இஃப் ஐ கிவ் டாக்கர் பிஎஸ்,
எனக்கு காமிக்காது. ஏன் அப்படின்னா டாக்கர் பிஎஸ் கமாண்ட் உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா என்னென்ன கண்டெய்னர் ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன கண்டெய்னர் ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த கண்டெய்னர் தான் டாக்கர் பிஎஸ் கமாண்ட் உங்களுக்கு காமிக்கும். அப்போ நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டோமா, உபுண்டுவில் வந்து நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிரும். அப்போ ஸ்டாப் ஆன கண்டெய்னர், ஓகே, ஸ்டாப் ஆன கண்டெய்னர்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா டாக்கர் பிஎஸ் -a. see you can see this container will stop. But 12 minutes ago it's created, 44 seconds ago it's exited. We have stopped. We stopped the container. Okay, fine. Okay. So now what I want to going to do is I'm going to create another container. Indoor container create using same image. So in our image are Docker images. I have one image. Using this same Ubuntu image, I'm going to create another Docker container. Every create from same Docker run. Okay, -it. You can use -it or -i space -it space t. Everyone use பண்ணிக்கலாம். I'll use -it name. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டாக்கர் கண்டெய்னருக்கு நான் பேர் வைக்க போறேன். முன்னாடி நான் பேர் வைக்கல. சி ps-a கொடுக்குறேன். முன்னாடி என்னோட டாக்கர் கண்டெய்னருக்கு நான் பேர் வைக்கல. அப்ப வாட் ஹேப்பன்ஸ், என்னோட டாக்கரே டிஃபால்ட்டா ஒரு நேம் வச்சுக்குது. ஓகே, என்னோட டாக்கர் என்ன பண்ணுது, டிஃபால்ட்டா என் கண்டெய்னருக்கு சில நேம் வச்சுக்குது, ஃப்ரெண்ட்லி, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங், இது மாதிரி அதுவே டிஃபால்ட்டா சில நேம் வச்சுக்குது. பட் ஐ வாண்ட் டு செட் திஸ் நேம். என்னோட டாக்கர் கண்டெய்னருக்கு நான் தான் நேம் செட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஐ கேன் செட் யூசிங் திஸ் கமாண்ட் டாக்கர் ரன் as you know it interactive terminal -hyphen name. Okay, I'll keep as OS1. I'll keep the name as OS1. Then Ubuntu image name Ubuntu or image ID. Okay, see if another Docker container create agi, see less than a second, another Docker container create agi, I'll just log into my Docker container. Okay, ls, okay, cd home directory, ls cd Ubuntu directory. see இதில் அந்த ஃபைலே இல்லை பாருங்க, நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், அது இல்லை. ஸோ ஐ கிரியேட் mkdir os1 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் இப்போ வெளில போயிட்டேன், எக்ஸிட் கொடுத்து வெளில போயிட்டேன் அப்படின்னா டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடும். நம்ம நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன், இப்போ நான் வெளில போனோம். எதுக்கு வெளில போனோம், இன்னொரு டாக்கர் கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ணோம். வாட் ஐ வாண்ட் டு டு இஸ் இன்னொரு டாக்கர் கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ண போறேன் அதே இமேஜ் யூஸ் பண்ணி. அப்போ நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன், எக்ஸிட் கொடுத்தா நான் வெளில போக முடியும். கரெக்டாக எக்ஸிட் கொடுத்தா தான் நான் வெளில போக முடியும். வெளில போனால் தான் நல்ல ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும், இன்னொரு டாக்கர் கண்டெய்னர். பட் வெளில போனால் இது ஸ்டாப் ஆயிடுது. கரெக்டாக அப்போ வாட் ஐ வாண்ட் டு டு இஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப். இந்த டாக்கர் கண்டெய்னர் எனக்கு ஸ்டாப் ஆகக்கூடாது, ஆனால் வெளிலையும் போகணும். இந்த டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப் ஆகாமல் நான் வெளில போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் எக்ஸிட். எக்ஸிட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடும். இட் வில் கோ டு பேஸ் ஓஎஸ். உங்கள் பேஸ் ஓஎஸ் தானே அமேசான் லினக்ஸ் அங்கே போயிடும். ஸோ அப்போ எப்படி நான் வந்து எக்ஸிட் ஆக போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிக்யூவை நீங்கள் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, கண்ட்ரோல் பிக்யூவை நீங்கள் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் நாட் ஸ்டாப் யுவர் டாக்கர் கண்டெய்னர் அண்ட் இட் வில் கோ டு யுவர் பேஸ் ஓஎஸ். செக் பண்ணலாம். கண்ட்ரோல் PQ. Okay, see, who am I? Okay, I went to my ES2 user. That means my Amazon Linux. See, I went to my Amazon Linux. Clear? See Amazon. Okay, I went to my Amazon Linux. Clear? Fine. But Docker PS கொடுக்குற நான் என்ன சொன்னேன், வெளில எக்ஸிட் ஸ்டாப் பண்ணாம வெளில வரணும்னு சொன்னேன் பேஸ் ஓஎஸ்க்கு. இப்போ செக் பண்ணலாமா, டாக்கர் பிஎஸ்சியா மை OS1 இஸ் ரன்னிங். அப்போ எனக்கு ஸ்டாப் ஆகலை, மை OS1 இஸ் ரன்னிங். கிளியர்? புரிஞ்சுச்சா எப்படி வந்து வெளில பேஸ் ஓஎஸ்க்கு அந்த டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணாம எக்ஸிட் ஆகாம வெளில வர்றதுன்னு. கிளியர்? கிளியர் வில் ஸ்டாப். கிளியர்? 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 ஓகே, அதே மாதிரி
சம் மித் இஸ் தேர். என்ன மித் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க டாக்கர் கண்டெய்னர்ல இருந்து வெளில வந்துட்டீங்க, இல்ல அந்த டாக்கர் கண்டெய்னர்ல இருந்து அந்த டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வெளில வந்துட்டீங்க, இல்ல டைரக்டா வந்தாலுமே உள்ள இருக்க டேட்டா எரேஸ் ஆயிரும் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, உங்க உள்ள இருக்க டேட்டா எரேஸ் ஆகாது. தட் இஸ் மித். உங்க டேட்டா பெர்சிஸ்டன்ட்டா அங்க இருக்கும். இட் will not be deleted. Let's check. ஓகே, இப்போ எப்படி டாக்கர் கண்டெய்னருக்குள்ள லாகின் ஆகுது? பேஸ் ஓஎஸ்க்கு வந்தாச்சு. இப்போ திரும்பி எப்படி இந்த ஓஎஸ் ஒன்குள்ள லாகின் ஆகுறது? சிம்பிள். docker attach os1. So what you can do is either you can mention your container name or you can mention your container id. See, container id நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல நேம் யூஸ் பண்ணலாம். ஆனா எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? எது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும்? container ஐடியா நேமா? நேம் ஈஸியா இருக்கா ஞாபகம் வச்சுக்க? container id வச்சுக்க ஞாபகம் ஈஸியா இருக்கா? which is easy to remember? நேம். அதனால தான் நம்ம நேம் செட் பண்றோம். ஃபைன். ஸோ இட்ஸ் யுவர் விஷ். நீங்க கண்டெய்னர் ஐடி கூட யூஸ் பண்ணி நீங்க கண்டெய்னருக்குள்ள லாகின் ஆகலாம், இல்ல நேம் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். docker attach os1. அப்ப I have get into my os1. இப்போ ls போற சி, அந்த டைரக்டரி அப்படியே தான் இருக்கு. அந்த டைரக்டரி அப்படியே தான் இருக்கு. ஸோ நீங்க உங்க டாக்கர் கண்டெய்னரை டெலீட் பண்ற வரைக்கும், உங்க டாக்கர் கண்டெய்னரை டெலீட் பண்ற வரைக்கும், ஓகே, your data will not be erased. ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ நான் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். எக்ஸிட் கொடுத்துட்டு நான் வெளில வரேன். ஓகே, ஐ கிவிங் எக்ஸிட் அண்ட் ஐம் கமிங் அவுட். ஓகே, இப்போ என்ன ஆகும்? டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடும். செக் பண்ணலாமா? டாக்கர் பிஎஸ் கொடுத்தா லைவா இப்போ என்னென்ன கண்டெய்னர் ரன் ஆயிட்டு பார்க்கலாம். எதுவும் ரன் ஆகிட்டு இருக்காது, எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துட்டேன். ஸோ டாக்கர் ஸ்டாப் பண்ண கண்டெய்னர்ஸ் ஸ்டாப் பண்ண எல்லா கண்டெய்னர்ஸ் நீங்க பார்க்கணும்னா டாக்கர் பிஎஸ் ஐஃபன் ஏ. ஷா 15 செகண்ட்ஸ் ஆகும், இட்ஸ் எக்ஸிட்டட் os1. அப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, சரி. இப்போ ஸ்டாப் பண்ண இந்த டாக்கர் கண்டெய்னர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த ஸ்டாப் பண்ண டாக்கர் கண்டெய்னர் எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா டாக்கர் ஸ்டார்ட் os1. ஸோ இந்த கமெண்ட் ஸ்டார்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ண கண்டெய்னர் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். os1 ஸ்டார்டர். இப்போ ஸ்டார்ட் டாக்கர் பிஎஸ் போட்டு பாருங்க. சி, ஸ்டார்டர். இப்போ எப்படி உள்ள லாகின் ஆகுது? டாக்கர் அட்டாச் os1. கிளியர்? ஜஸ்ட் லாகின் டு யுவர் கண்டெய்னர். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வெளில வந்துட்டேன். என்னோட பேஸ் வாய்ஸ்ல இருக்கேன். ஓகே, என்னோட பேஸ் வாய்ஸ்ல இருக்க டாக்கர் இமேஜஸ். ஓகே, ஃபைன். இது ஒரே ஒரு இமேஜ் ஆகிட்டு இருக்கு. டாக்கர் பிஎஸ். அப்போ லைவா எந்த கண்டெய்னர் எனக்கு ரன் ஆகல, எல்லா கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஐ எம் கோயிங் டு கிரியேட் அனதர் கண்டெய்னர். ஓகே, யூசிங் சேம் இமேஜ். அப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது? டாக்கர் ஓகே ரன். ஓகே, ஐஃபன் ஐடி ஐஃபன் நேம் os2 வைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் a new container ubuntu. சி, எனக்கு ஒரு புது கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. cd/o ubuntu. ஐ எம் கோயிங் டு கிரியேட் சம் டைரக்டரி mkdir os2 அப்படின்னு டைரக்டரி. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கண்டெய்னர் வந்து வெளில வர போறேன். பட் இட் ஷுட் ரன், இட்ஸ் நாட் ஸ்டாப். அப்போ என்ன பண்ண? கண்ட்ரோல் PQ. சி, வெளில வந்துட்டேன். இப்போ டாக்கர் பிஎஸ் போட்டோம் அப்படின்னா os2 ரன் ஆகிட்டு இருக்கும். சரி, if I want to delete the docker, if I want to delete the docker container, what? If I want to delete the docker container, I want to delete the docker container, just wait a minute, friends.
No issues in connection. My voice is audible. I just got a call. Okay, fine. Docker PS. Oh, sorry. Docker PS. Yeah, still my OS2 container is running fine. Docker PS-A. My OS1 container is stopped. Already உங்களுக்கு தெரியும். இப்போ நான் delete பண்ணோம். என்னோட Docker container delete பண்ணோம்னா what is command is Docker rm rm OS2. நான் OS2 delete பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா delete ஆகாது. எதுக்கு delete ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா can't remove container is running. Stop the container before removing. என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கும் போது அது எப்படி அதை ஸ்டாப் டெலிட் பண்ண முடியும்? டெலிட் பண்ண முடியாது. ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கும் போது டெலிட் பண்ண முடியாது. டெலிட்னா கிராஷ் ஆயிடும். கரெக்டா? அப்போ அந்த கண்டெய்னர் நம்ம ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாப் ஸ்டேட்ல இருந்தால் நம்ம டெலிட் பண்ண முடியும். கிளியர்? ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கும் போது வாட் வி ஹவ் டு ஸ்டாப் தட் கண்டெய்னர், தென் ஒன்லி வி ஹவ் டு டெலிட். ஓகே, அப்போ டாக்கர் பிஎஸ் PS-A கொடுக்குறேன். PS-A. சாரி, எனக்கு இந்த கண்டெய்னர் OS1 கண்டெய்னர். சி மை OS2 ஸ்டேட்டஸ் என்ன? அப்ல தான் இருக்கு. அப்னா என்ன? ஸ்டில் ரன்னிங். ஸோ -A கொடுத்தீங்க, PS-A கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப்டு கண்டெய்னர்ஸ், ரன்னிங் கண்டெய்னர்ஸ், இட் வில் ஷோ ஆல் த கண்டெய்னர்ஸ். ஓகே, அப்போ OS2 ஸ்டில் இட்ஸ் ரன்னிங், அப்ல தான் இருக்கு. பட் OS1 வந்து ஸ்டாப். சி ஹவு டு ரிமூவ் தட்? ஸ்டாப் இருக்கா, அப்போ அது ரிமூவ் பண்ணலாம். டாக்கர் rm OS1. சி எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. செக் பண்ணலாமா? டாக்கர் PS-A. சி OS1 இல்லை. இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னர் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். டாக்கர் rm you can use container name or you can use container ID. நான் container ID இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, I will copy this. I will copy this container ID. Okay, Docker PS-A. See, I'm also want to delete this container. OS2 தவிர ஸ்டாப் பண்ண எல்லா கண்டெய்னர் டெலிட் பண்ணும். எல்லா கண்டெய்னர் டெலிட் பண்ண கமாண்ட் இருக்கு. அது டீச். இப்போ நான் ஒன்னொன்று டெலிட் பண்ணுறேன், பட் எல்லா கண்டெய்னர் டெலிட் பண்ண கமாண்ட் இருக்கு. டோன்ட் வரி. டாக்கர் remove for rm container ID. டாக்கர் PS-A கொடுத்தனா see I have only one container. அப்போ இந்த கண்டெய்னர் நீங்க டெலிட் பண்ணணும். if you want to delete this container, what you have to do? You have to stop this container. அப்போ எப்படி ஸ்டாப் பண்றது? டாக்கர் stop OS2 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். It's take time to stop. ஓகே, ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? டாக்கர் PS கொடுத்தீங்கன்னா யா இட்ஸ் நாட் ரன்னிங். PS-A கொடுத்தீங்கன்னா யா ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? டாக்கர் rm OS2. Docker PS-A. Yeah, so this is how it works. I'm going to create another new container. Docker run. Okay, -IT name OS1 my OS1. Okay, Ubuntu. See, நான் வெளில வந்துடுறேன். ரன் அவுட் ஆஃப் Ctrl+PQ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? புதுசாக இன்னொரு, ஏன்னா நிறைய பேர் என்ன டவுட் கேட்டீங்க, சைமல்டேனியஸா டிஃப்ரெண்ட் டாக்கர் கண்டெய்னர்ல டிஃப்ரெண்ட் OS ரன் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா இட்ஸ் பாசிபிள். பண்ணலாமா? I will go to Docker Hub. Where is Docker Hub? Yeah, I will go for Red Hat OS. Red Hat இல்ல CentOS எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் CentOS சூஸ் பண்ணிக்கிறேன். I'm going to choose CentOS. I will go to my Docker pull. இதுலயே இருக்கும் டிஃபால்ட் Docker pull CentOS. Okay, Docker images. See, now we have two images.
One is Ubuntu image, another is CentOS. Another is CentOS. Okay, so I log in. I will create a Docker container using CentOS. So already எனக்கு ஒரு Docker container run ஆயிட்டு இருக்கு. I'm going to create another container Docker run same -it same, and we have to give some name my OS to then CentOS. Docker image name, we can give image name or image ID. See, ls cd o ls okay, this is CentOS now. Okay. Okay, fine. So நீங்க CentOS குள்ள தான் லாகின் ஆயிருக்கீங்க. ஓகேவா? ஃபைன். ஓகே, இப்போ நான் அப்படியே வெளில வரேன். கண்ட்ரோல் PQ. இப்போ டாக்கர் PS கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 கண்டெய்னர் என்ன ஆயிட்டு இருக்கும். ஒன்று என்ன பாருங்க, ஒன்று CentOS, இன்னொரு Ubuntu. 2 கண்டெய்னர் ஆயிட்டு லைக் தட். எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வந்து நீங்க பண்ணலாம், பட் பேஸ்ட் ஆன் பேஸ் சிஸ்டம். கிளியரா? ஏன்னா இதுவும் உங்க ரிசோர்ஸ் ஆக்குபை பண்ணாது. இப்போ பேஸ் சிஸ்டம் எவ்வளோ கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூ கேன் கிரியேட் அ கண்டெய்னர். Okay, but you can create different containers with different OS. Clear? Put this up. Clear? Got it? Clear? Any doubts? Doubts, Rekha? Any doubts? Okay. So next. Okay. What is the time? Okay. Within 5 minutes I'll finish the class. Don't worry. Okay. Next வந்து பாத்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ப்ராசஸ் வந்து ஈஸி ஆக்கிட்டோம். என்னது, ஒரு மிஷின்ல OS இன்ஸ்டால் பண்ண, OS இன்ஸ்டால் ஆக 30 to 1 hour ஆகும். கரெக்டா? இப்போ அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோமா? அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னது, OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதனால வந்து ப்ராடக்ட் டெவலப் மார்க்கெட் போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த சினியர்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோமா? சால்வ் பண்ணோம்னா ஜஸ்ட் டைப் சால்ட். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோமா? எப்படி சால்வ் பண்ணோம்? டாக்கர் யூஸ் பண்ணி சால்ட். நம்ம ரைட் சால்வ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். அப்போ வந்து டாக்கர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஃபைன். இப்போ OS பக்காவாக ரெடியாக இருக்கு. ஓகே, அது மட்டும் போதுமா? இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஓகே, இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் there will be different environments. ஓகே, அப்படின்னா டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் இருக்கும். டெவலப்மெண்ட் ENV சொல்கிறேன், என்வரான்மெண்ட் டெவலப்மெண்ட் ENV. ஆனால் அங்கெல்லாம் டெவலப்மெண்ட் சர்வர்ஸ்லாம் இருக்கும். டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து டெஸ்டிங் ENV. ஓகே, இன்னொன்று வந்து டெஸ்டிங் ENV. ஓகே, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இல்லை ஆப்ரேஷன்ஸ், அது மாதிரி ENV இருக்கும். ஓகே, ப்ரொடக்ஷன் ப்ராட் ENV கொடுக்குறேன். ப்ரொடக்ஷன் ENV இல்லை ஆப்ரேஷன் ENV. இப்போ இங்கே எல்லாம் என்ன இருக்குன்னா சர்வர்ஸ் நிறைய இருக்கும். இப்போ டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்ல சர்வர்ஸ் இருக்கா? அப்போ என் ப்ராஜெக்ட்ல நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட்ல நான் React.js யூஸ் பண்ணுறேன். என்ன யூஸ் பண்ணுறேன்? React.js யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பேக் எண்ட்ல பைத்தான் யூஸ் பண்ணுறேன். டேட்டாபேஸ் வந்து MySQL யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நான் React.js வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணுறேன்? 1.0 யூஸ் பண்ணுறேன். பைத்தான் வெர்ஷன் வந்து 1.2 யூஸ் பண்ணுறேன். இந்த வெர்ஷன் வந்து 2.1 யூஸ் பண்ணுறேன். ஃபைன். இப்போ இந்த வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? கோட் டெவலப் பண்ணுவேன். ப்ளஸ் என் கோடு வந்து எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணோம்? இந்த React, Python, MySQL இதெல்லாம், இந்த வெர்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணி என் கோட் டெவலப் பண்ணுவேன். என் கோட அவுட்புட் வரும். அப்போ என் கோட் பர்ஃபெக்டாக ரன் ஆகும். புரியுதா? இப்படிதான் நார்மலாக நடக்கும் டெவலப்மெண்ட்ல. ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுற முன்னாடி அதுக்கு தேவையான லாங்குவேஜஸ் அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தேவையான டெக்ஸ்ட் ஸ்டாக் சூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதுவாங்க. உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். கிளியர் மீன்ஸ் டாப் கிளியர். இது புரியுதுச்சா? நார்மலாக இப்போ இந்த ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. கரெக்டா? கிளியர் ஜஸ்ட் டாப் கிளியர் கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஓகே, ஃபைன்.
அப்ப இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ், வாட்ஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப டெஸ்டிங் போறோம்னு வச்சுக்கோங்க. டெஸ்டிங்ல என்ன பண்ணும், கோடு வந்து கொடுத்துருவாங்க. யாரு டெவலப்பர் கோடு கொடுத்துருவாரு. ஓகே ஃபைன். இப்போ இந்த கோடை இங்க ரன் பண்ணும். இங்க டெஸ்டிங் என்வரன்மெண்ட்ல இந்த கோடை ரன் பண்ணும். கோட் ரன் பண்ணா என்ன வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் ரன் ஆகும். ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் கோடை டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் உங்க கோட் ரன் ஆகும். ப்ராப்பரா அவுட்புட் உங்களுக்கு வரும். அப்ப this code is depend on this objects. This code is depend on this programming languages, or this code is depend on this libraries. ஆனா ரியல் மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா, this code is depend on this dependencies. ஏன் இந்த டிபெண்டன்சிஸ் சொல்றாங்கன்னா, ஏன்னா இந்த கோட் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இது இல்லை அப்படின்னா உங்க கோட் ரன் ஆகாது. அப்ப your code is depend on this dependency. அப்ப இந்த டிபெண்டன்சியை நீங்க உங்க டெஸ்டிங் என்வரன்மெண்ட்ல இன்ஸ்டால் பண்ணதான் உங்க கோட் ரன் ஆகும். கரெக்டா? அப்ப இங்க என்ன டிஸ்அட்வான்டேஜ்? சரி, கோடு கொடுத்துட்டாங்க, நீங்க டெஸ்டிங் என்வரன்மெண்ட்ல இன்ஸ்டால் பண்றீங்க, நீங்க மாத்தி இன்ஸ்டால் பண்றீங்க. ரியாக்ட் ஜேஎஸ் வெர்ஷன் 1.0 பதிலாக வெர்ஷன் 1.5 யூஸ் பண்றீங்க. பைத்தன் வெர்ஷன் 1.2 பதிலாக வெர்ஷன் 2.5 யூஸ் பண்றீங்க. மைஸ்கல் வெர்ஷன் 2.1 பதிலாக வெர்ஷன் 3 யூஸ் பண்றீங்க அப்படின்னா, வெதர் யுவர் கோட் வில் ஒர்க் ப்ராப்பர்லி. வெர்ஷன்ஸ் தப்பா கொடுத்துட்டீங்க. கரெக்டான வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாம நீங்க இன்ஸ்டால் கரெக்ட் வெர்ஷன், டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க, உங்க கோட் ப்ராப்பரா ரன் ஆகுமா, அவுட்புட் வருமா? இப்போ வெதர் இட் வில் கம், வருமா? எஸ் ஆர் நோ, வருமா வராதா? நோ, இட் வில் நாட் ஒர்க். இது எப்படி இருக்கு தெரியுமா? உங்க ஃபோன் வந்து டெவலப் பண்ணும்போது ஒரு ஓஎஸ் போட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க, ஒரு வெர்ஷன் கிட்கேட்டோ இதை போட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த அந்த இதில் போயிட்டு பழைய வெர்ஷன் ஓஎஸ் ஃப்ளேவர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி செட் ஆகுமா? அது மாதிரி தான். ஓகே, அதே மாதிரி தான் உங்க கோடு வந்து இந்த வெர்ஷன்ஸ் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ இதே வெர்ஷன்ஸ் தான் என்ன இருக்கணும், இங்க இருக்கணும். அப்பதான் உங்க கோடு அவுட்புட் வரும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், அப்போ வந்து உங்க கோடு வந்து மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணும், இந்த டிபெண்டன்சியை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க கோட் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராட்லையும் பாருங்களேன், அங்கே என்ன பண்ணும், அதே டிபெண்டன்சிஸ் தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணி அதே டிபெண்டன்சிஸ் அதே வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் உங்க கோட் ரன் பண்ண முடியும். ஓகே, அப்போ வந்து இங்க என்ன நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணிட்டு அவங்க மிஷின்ல ரன் ஆகுது. டெஸ்டிங் டீமுக்கு கோட் மூவ் பண்ணுவாங்க. டெஸ்டிங் டீம் இது டவுன்லோட் பண்ணிடும். ஆனா டெஸ்டிங் டீமுக்கு அவுட்புட் கரெக்டா வராது. அப்போ டெஸ்டிங் மிஷின் சொல்லுவான், டெவலப்பர் சைட்ல இருந்து இந்த மாதிரி கோட் எனக்கு ஒழுங்கா ரன் ஆக மாட்டேங்குமா. அவன் சொல்லுவான், ரியாக்ட், பைத்தான், மைஸ்கல் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணு. அவனும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பான். ஆனா என்ன பண்ணியிருப்பான், தப்பான வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பான். அதே வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பான். அப்ப இவன் அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல நிறைய இடத்துல உங்க கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் உங்க கோட் இன்ஸ்டால் பண்றாங்களோ அங்கெல்லாம் இந்த டிபெண்டன்சிஸ் உங்களுக்கு வேணும், இதே வெர்ஷன்ஸ் வேணும். அப்ப எல்லாருமே இதே வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது டிஃபிகல்ட்டா இருக்குமா? இருக்காதா? இட் பி டிஃபிகல்ட். ரைட்? எங்கெல்லாம் உங்க கோடை நீங்க டெப்ளாய் பண்ணுவோம் அங்கெல்லாம் இந்த வெர்ஷன்ஸ் இந்த டிபெண்டன்சியை நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் வில் பி டிஃபிகல்ட். ரைட்? இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் டாக்கர் சால்வ் திஸ் ப்ராப்ளம். டாக்கர் வந்தப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே டாக்கர் ஃபைல் நம்ம ஒன்று எழுத போறோம். ஓகே, டாக்கர் ஃபைல். ஸோ இந்த டாக்கர் ஃபைல் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன வெர்ஷன், உங்களோட கோட் என்ன டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணுது, ரியாக்ட் ஜேஎஸ் வெர்ஷன் 1.1 அப்படின்னு போட்டுருவோம் டாக்கர் ஃபைல். ஓகே, ரியாக்ட் வந்து ஜேஎஸ் வந்து 1.1 யூஸ் பண்றோம், ஃபைன். அப்புறம் வந்து பைத்தான் வந்து 2.1 யூஸ் பண்றோம், ஃபைன். ஓகே, 2.1 சூப்பர். அப்புறம் வந்து let's take some JS, let's take some SQL 1.1 யூஸ் பண்றோம். ஓகே, SQL கூட வேணும், என்ன டேட்டாபேஸ் வரும், இப்படி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்ட் ஜேஎஸ் பைத்தான் 2.1 இந்த வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த டாக்கர் ஃபைல மென்ஷன் பண்ணிடுவீங்க. செகண்ட், உங்க கோட் எங்க இருக்குன்னு உங்க கோடையும் மென்ஷன் பண்ணிடுவீங்க. உங்க கோட், ஓகே, உங்க கோடையும் மென்ஷன் பண்ணிடுவீங்க. அப்ப உங்க ரியாக்ட் என்ன டிபெண்டன்சிஸ், உங்களுக்கு என்ன டிபெண்டன்சிஸ் வேணுமோ மென்ஷன் பண்ணிடுவீங்க, உங்க கோடையும் மென்ஷன் பண்ணிடுவீங்க. இப்ப இந்த டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணுவோம்.
using this Docker file, we'll be creating a Docker image. Okay, Docker image build பண்ணலாம். Okay, அப்ப என்ன ஆகுது? உங்களுடைய டிபெண்டன்சிஸ் அப்போ அதோட வெர்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட கோட் உங்கள் ப்ரோக்ராமை மென்ஷன் பண்ணிடுங்க. இது மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இது ரெண்டுமே டாக்கர் ஃபைலில் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆகும்? இதை வச்சு ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணும். தென் வாட் ஹேப்பனிங் இயர்? அப்போ உங்கள் டிபெண்டன்சியும் உங்கள் கோடையும் ஒன்றா வந்து கம்பைன் பண்ணுறோம். உங்கள் டிபெண்டன்சியும் உங்கள் ப்ரோக்ராமையும் கம்பைன் பண்ணிடும். கம்பைன் பண்ணி என்ன பண்ணிடும்? டாக்கர் ஃபைல் எழுதிட்டோம் அப்படின்னா இந்த ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டாக்கர் இமேஜ் கிடைக்கும். இந்த ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா we get a டாக்கர் இமேஜ். எப்படி நான் சொல்றேன்? ஓகே, இப்போ இந்த இமேஜ்குள்ள என்ன இருக்கும்? உங்களோட எல்லா டிபெண்டன்சிஸும் இருக்கும், பிளஸ் உங்க கோடும் இருக்கும். கரெக்டா? அதுக்கு தான் ஒரு டாக்கர் ஃபைல் எடுக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த டாக்கர் இமேஜை நீங்க யாருக்கு வேணா ஷேர் பண்ணலாம். யாருக்கு ஷேர் பண்ணலாம்? டெஸ்டிங் என்வரான்மெண்ட் டீமுக்கு ஷேர் பண்ணலாம், டெவலப்மெண்ட் டீமுக்கு ஷேர் பண்ணலாம், எனி டீம் யூ கேன் ஷேர். அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டாக்கர் இமேஜ் புல் பண்ணோமா? புல் பண்ணி என்ன பண்ணோம்? அந்த டாக்கர் கண்டெய்னர் ரன் பண்ணோமா? அப்போ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணி டாக்கர் கண்டெய்னர் ரன் பண்ணுவாங்க. அப்போ டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகும் போது என்ன ஆகும்? டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகும் போது React.js இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிரும். கண்டெய்னருக்குள்ள React.js வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிரும். அந்த கண்டெய்னருக்குள்ள Python 2.1 வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிரும். அப்புறம் உங்களோட கோடும் அந்த கண்டெய்னருக்குள்ள மெர்ஜ் ஆயிரும். அப்போ அவுட்புட்டும் வரும். அவ்வளோ. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணமோ, டெவலப்மெண்ட்லையோ இல்லை எங்கெல்லாம் பண்ணமோ, அவங்க என்ன பண்ணுவோம்? இந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு கண்டெய்னராக ரன் பண்ணால் போதும், ஃபுல் அப்ளிகேஷன் வந்துடும். டிபெண்டன்சியும் இருக்கும், உங்களோட கோடு இருக்கும், உங்களோட ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்துடும். கிளியர்? மை வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். Friends, my voice is not audible. Whether my voice is audible? Okay, so what happens? அப்போ வந்து உங்க டாக்கர் ஃபைலை மென்ஷன் பண்ணிடும். இந்த வெர்ஷன் React.js தான் இன்ஸ்டால் பண்றோம், இந்த வெர்ஷன் Python தான் இன்ஸ்டால் பண்றோம், இந்த கோட் தான் யூஸ் பண்றோம்னு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம இமேஜா கன்வெர்ட் பண்ணிடுவோம். இந்த ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்றோம். இந்த இமேஜ் யாரெல்லாம் யூஸ் பண்ணி டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்றாங்களோ, அப்போ கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா React.js வெர்ஷன் 1.1 அந்த கண்டெய்னருக்குள்ள இன்ஸ்டால் ஆயிடும். Python 2.1 இன்ஸ்டால் ஆயிடும். டாக்கர் இமேஜ் கோடு இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, எண்ட் ஆஃப் டே இங்க மெயின் என்னன்னா இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்றீங்களா? இங்க கோடு வெர்ஷன்ஸ் இதெல்லாம் ஓகே. எண்ட் ஆஃப் டே என்ன வேணும்? என்ன மென்ஷன் பண்ணோம்? ஓஎஸ் மென்ஷன் பண்ணோம். லைக் உபுண்டுல React.js Python கோடு இன்ஸ்டால் பண்ண போறீங்களா? அப்போ பேஸ் ஓஎஸ் மென்ஷன் பண்ணோம். அப்போ வந்து உபுண்டு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ என்ன ஆகும்? டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணி நீங்க கண்டெய்னர் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்? இதே மாதிரி ஒரு உபுண்டு மிஷின் கிரியேட் ஆகும். இதே மாதிரி ஒரு உபுண்டு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அந்த உபுண்டு கண்டெய்னர்ல என்ன இன்ஸ்டால் ஆகும்? பைத்தான் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகும். React.js வெர்ஷன் 1.2 ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகும். உங்க கோட் ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் நீங்க போட்டீங்கன்னா வந்துடும். கிளியர்? ஓம்னிஎஃப்எம் கிளியர்? எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு பாருங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து உங்க டெஸ்டிங்கோ இல்லை உங்க டெவலப்மெண்ட் டீமோ இல்லை ப்ரொடக்ஷன் டீம்லோ தே டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம். அந்த வெர்ஷன் அவங்க இன்ஸ்டால் பண்ண தேவை, லைக் அவங்க எதுவுமே பண்ண தேவை. அவங்க வந்து டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ண தேவை, கரெக்டான வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண தேவை, கோட் எடுத்துட்டு வந்து அதை கம்பைன் பண்ண தேவை, அவுட்புட் பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. கிளியர்? கிளியர் மீன்ஸ் ஜஸ்ட் ட்ராப் கிளியர் ஆன் சார். கிளியர் எவ்ரிவன்? What about others? Whether it's clear? பட் இது நம்ம ப்ராக்டிக்கலா பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம சும்மா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிக்கலா பண்ணா பக்காவா புரிஞ்சிடும். ஓகே ஃபைன். எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ I'll show one thing. Okay, just wait a minute. So how many of them interested to learn Docker more? Like when I know Docker நிறைய படிக்கணும். How many of them interested? Anyone is there like that? How many of them interested to learn Docker?
Anyone? Okay, what about others? What about others? Okay, so then what about others? Because Docker, உங்களுக்கு Docker தெரிஞ்சிச்சு அப்படின்னா all over IT you can play well. Okay, okay, super. கிளாஸ் ஈஸியா இருக்கா? கிளாஸ் ஈஸியா புரியுதா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வந்து நான் ப்ராக்டிக்கலா பண்ணி காமிச்சா புரிஞ்சிடும். ஓகே 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 fine. Yeah, next class will be practical. Can we create a multiple container using single image? Yeah, பண்ணி காமிச்சேனே சஞ்சய், இப்போ பண்ணி காமிச்சேன்ல. உபுண்டு ஒரு இமேஜ் வச்சு மல்டிபிள் கண்டெய்னர் கிரியேட் பண்ணேன். பார்க்கல நீங்க சஞ்சய்? ஒரு இமேஜ் யூஸ் பண்ணி நான் மல்டிபிள் கண்டெய்னர் கிரியேட் பண்ணேன். ஓகே ஓகே ராஸ்கி, we can we create multiple container using single image? Okay, same like can we create a single container with multiple images? It's not possible. அது பாசிபிள் கிடையாது. எப்படி ரெட் ஓஎஸ் வச்சு உபுண்டு ஓஎஸும் இல்லைனா வந்து ரெட் ஓஎஸும் ஒரு மிஷின் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? ரெட் ஓஎஸ் இமேஜ் வச்சு ரெட் மிஷின் தான் கிரியேட் பண்ண முடியும். இப்போ ரெட் ஓஎஸ் உங்கள்கிட்ட இருக்கு, உங்க கையில ரெட் ஓஎஸ் வச்சிருக்கீங்க, ரெட் ஓஎஸ் இமேஜ் இருக்கு. அந்த ரெட் ஓஎஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ மிஷின் ஆனால் நீங்க ரெட் ஓஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ண முடியாது, எப்படி உபுண்டு மிஷின் இன்ஸ்டால் பண்ண முடியும்? அதே மாதிரி தான் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணி நீங்க எவ்வளோ கண்டெய்னர் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். உபுண்டு இமேஜ் யூஸ் பண்ணி எவ்வளோ உபுண்டு கண்டெய்னர் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். It's not possible to create another. It's not possible. Clear, Sanjay? Okay, so I'm starting a Docker basics to mastery. It's a Docker certified associate. Okay, well, I'll show that content. Okay. See, there is an exam, DCA exam. Okay, Docker certified associate. Okay, so நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, the 20 hours of course. Okay, 20 hours of training, Docker training நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸோ அதில் என்னென்ன டீச் பண்ணோம் இதுதான் நாங்கள் டீச் பண்ண போகிறோம். ஓகே, லைக் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, வில் பி டீச்சிங் திஸ் அண்ட் கெட் ஸ்டார்டட் வித் டாக்கர் அண்ட் டாக்கர் கமாண்ட்ஸ். ஓகே, அட்வான்ஸ் டாக்கர் ஆப்ரேஷன்ஸ், creating web pages, web servers, and introduction to WordPress and 3-tier architectures, networking, Docker networking, Docker Compose, multi-container applications, then image management optimization, advanced Docker concepts, then ஒரு DSA, Docker certified associate, அந்த certification clear பண்றதுக்கான எல்லா நாலேஜும் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா, இந்த ட்ரைனிங்ல டாக்கர் ட்ரைனிங். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜஸ்ட் ரிசர்ச் திஸ் இட் அண்ட் யூ கேன் ஃபில் திஸ் ஃபார்ம். ஓகே, யூ கேன் ஃபில் திஸ் ஃபார்ம். After filling this form, my team will contact you. Okay, so this fees is just 999. Okay, ரொம்ப கம்மி தான். Okay, so if you want you can join, but யார் ஜாயின் பண்ணலாம் நான் சொல்றேன். Okay, if you are already in my DevOps training, நிறைய பேர் என்னோட DevOps training ஜாயின் பண்ணிருப்பீங்க, உங்களுக்குலாம் இது ஃப்ரீ தான். You don't want to join. Okay, நீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தவிர who are already joined my DevOps training, என்னோட DevOps training நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா you don't want to join this training. It's part of the training. Okay, நீங்க ஜாயின் பண்ண தவிர. ஸோ இது யார் ஜாயின் பண்ண அப்படின்னா, இஃப் யூ நாட் மை பார்ட் ஆஃப் ஜாப் ஜர்னி யூ கேன் ஜாயின். ஓகே, ஏன்னா டாக்கருங்கிறது டெவலப்மெண்ட்ல யூஸ் ஆகுது, டெஸ்டிங் எல்லாத்துலேயும் இப்போ டாக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் டாக்கர் படிக்கணும், நான் டெவலப்மெண்ட்ல இருக்கேன், நெக்ஸ்ட் லெவலில் என் நாலேஜை க்ரோ பண்ணிக்கணும், நான் டாக்கர் படிச்சேன்னா என்னோட கம்பெனியில் நான் டெவலப் பண்ணும்போது எனக்கு டாக்கர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு கொஞ்சம் வேறு லெவலில் பார்ப்பாங்க. ப்ளஸ் உங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆக முடியும். ஓகே, உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு டெவலப்பராக நீங்கள் டாக்கர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஒரு டெஸ்டராக நீங்கள் டாக்கர் தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக நீங்கள் டாக்கர் தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக நீங்கள் டாக்கர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா, ஏன்னா எல்லாத்துக்கும் டாக்கர் இப்போ பிளேஸ் மெயின் ரோல். அப்படிங்கிறப்ப இஃப் யூ நோ டாக்கர் இட் வில் பி ஈஸி டு யுவர் இட் வில் பி ஆட் வேல்யூ டு யுவர் ஜாப். நீங்கள் கரண்டாக இருக்கிற ஜாப்லேயே உங்கள் வேல்யூ ஆட் பண்ணலாம். ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். ஓகே, யூ கேன் ஃபில் திஸ் ஃபார்ம். Okay, so any doubts? Okay, if you are interested to join DevOps, okay, we also come up with a DevOps training. Okay, இல்லை நான் வந்து நான் டெவலப்மெண்ட் கிடையாது, நான் வந்து இது கிடையாது, ஐ வாண்ட் டு கெட் இன்டு DevOps. நீங்கள் DevOpsக்குள்ளே போகணும் அப்படின்னா then what you want to do,
Docker மட்டும் படிச்சா பார்த்தாது, you have to learn lot. Okay, so for that we have internship. In internship we have, okay, so we have DevOps training. Okay, we have DevOps training. So in this training we will teach, we'll start from basics. Linux then start from, okay, foundation is Linux. We'll start with Linux, then shell scripting, then Git, GitHub, Apache Maven, Jenkins, Nexus, Ansible, Docker. So on the Docker layer full on cover பண்ணிரோம். Okay, so okay, then Kubernetes, monitoring like Prometheus, Grafana, ELK, Terraform, AWS Cloud, Splunk, Argo CD, Python, GitLab. So ஒரு DevOps job role நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா கரெக்டாக இருக்க ஜாப் ரோல் இருந்து, if you want to switch it to DevOps job role, you can join this. Okay, so it's 100 days course from Monday to Saturday. You have morning and evening batch, and batch morning and evening batch. Whichever batch you're interested, you can join. Okay, and Python. Okay, because end of day as in DevOps engineer, you'll be writing some scripts, so you will be also learning Python. So first name in the tools long, in the order tools, we'll be learning these tools. After that, what we'll do is we'll do end-to-end live projects. ஒரு கம்பெனில 2 years DevOps engineer ஒர்க் பண்ணா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த 100 daysல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுப்பேன். ஓகேவா? லைக் யூல் பி கிரியேட்டிங் end-to-end ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எப்படி CI/CD பைப்லைன் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் வந்து CI/CD பைப்லைன் கிரியேட் பண்றது, எப்படி ரியாக்ட் ஜேஸ்க்கு ஒரு CI/CD பைப்லைன் கிரியேட் பண்ண சொல்லிட்டு வில் பி லேர்னிங் doing lot of projects. Okay, then interview preparation, then resume building, இதெல்லாமே உங்களுக்கு நான் end to end சொல்லி கொடுத்துறேன். But if you are interested to move to DevOps, you can join. Okay, the fee structure is this, a fee structure. If you're doing full payment, you can pay this. If you are not able to pay full payment, you can do by installment. 4,000 நீங்க பே பண்ணிக்கலாம். EMI ஆப்ஷன்லாம் இது கிடையாது. ஜஸ்ட் அந்த பேமெண்ட் நீங்க ரெண்டா ஸ்பிட் பண்ணி பே பண்ணிக்கிறீங்க. ஓகே, பிகாஸ் if you have any financial issue, you can do that. ஓகே, இதுவும் நீங்க ஜஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணா போதும். என்னோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க and they have some டெஸ்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள உங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஏன் கேட்டீங்கன்னா this course is not for all, எல்லாருக்குமே கிடையாது. we will verify your background. உங்க பேக்ரவுண்ட் நாங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவோம். பிகாஸ் whether you are capable do this course, we have to know. கரெக்டா? ஏன்னா நீங்க 100 days படிச்சுட்டு if you try for job, if you're not getting, it's waste of time. Correct? So my team will verify whether you will be eligible for this. Okay, so that will be the criteria. Then interest, உங்களுக்கு interest இருக்கணும், that's all. Okay, it's a live class. After every class recording உங்களுக்கு கிடைச்சிடும். டெய்லி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். using that recording you can take notes and you can practice. Okay, any doubts in Docker or in this DevOps, anything? You have any doubts? Anyone? If you have doubts, you can ask. Okay, no. What about others? What about others? So we can have around 5 minutes of Q&A. Any doubts? Clear? No, sir, no. Okay, fine. If you are in development, if you are in machine learning, அது மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அதே ஜாப் ரோல்ல நீங்க ஸ்டே பண்ணப்பனா, you don't want to join DevOps, you can join this Docker. Okay, நீங்க Docker மட்டும் join பண்ணா போதும். There is no use of joining this DevOps. Okay, thank you. Any other doubts? I think no doubts. Okay, and you can give your feedbacks. Okay, you can give your feedbacks. Your feedbacks of session. Just wait a minute. My team will share the link. Okay, இப்போ ஆல்ரெடி நீங்க ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கொடுத்தால if you miss to give review feedback, if you miss to give review, you can then give. My team will share the form link in WhatsApp group. Okay, நீங்க ஆல்ரெடி நேத்து ஃபில் பண்ணிட்டீங்க, லாஸ்ட் கிளாஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா no need to fill. Okay, clear? Any doubts? No doubts? Okay, then we can end the class. You'll be getting certificate within 2 working days. Okay, you'll be getting the certificate. Okay, fine. Okay, finally there'll be one more class. இன்னும் class end ஆகல, இன்னும் உங்களுக்கு ஒரு class இருக்கும். We'll be doing that project. நான் சொன்ன project நம்ம பார்ப்போம். Okay,
How many of them interested in doing that class? Whether we can continue, we can have that class project. எப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது, அந்த இமேஜ்ல இருந்து எப்படி நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். We can have. What about others? What is Surendra? Yes. Oh, we are. What about others? Yes, I need a project session. Yes, sure. Sure, I'll get. Yeah. Okay. I'll be sharing this video. You just practice this session. Okay. Don't forget to practice. Okay. And let's see next class. Okay. Let's see on next class. And thank you. If you don't have doubts, you can team. My team will share the feedback form. If you already filled yesterday, last class, you don't want to fill again. Yeah. Thank you, Anbarsan. Thank you. Thank you. Thank you, Sunil. Thank you. Yeah, Divya, feedback form will be shared in group. Okay. Yes, Divya. In WhatsApp, they'll share. Okay. In WhatsApp, in community, they'll share. Thank you.